Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பாப்பாவோட என்கேஜ்மென்ட்க்கு நாங்க என்னென்ன Dresses-லாம் எடுத்துறோம் அப்படினு என்கேஜ்மென்ட் இல்லாம மத்தபடி நிறைய sarees நிறைய எடுத்துறோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல நாங்க ஷோ பண்ணவே இல்ல. சரி எல்லாத்தையுமே நம்ம காட்டிடலாம். ரிவீல் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு ஆனா வந்து பொண்ணோட Dress-உம் பொண்ணோட செருப்பும் மட்டும் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். ஏன்னா அவ காட்டக்கூடாது சரி ஓகே கல்யாண பொண்ணோட ஆசையை நாம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளது மட்டும் சும்மா சொல்லுவோம். நான் சொல்ல காட்ட மாட்டோம். மத்தபடி எங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் வேணா காட்டுறோம் நாங்க. ஓகே ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்னலாம் எடுத்துறோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் சரிங்களா இது செருப்பு பாக்ஸ். அது பொண்ணோடது. அது ஓரமா நகர்த்திடலாம். அப்புறம் பாக்ஸ் சுத்தி காட்டலாம். அப்புறம் இது ஒன்னு பாக்ஸ் சரிங்களா இதையும் ஓரமா நம்ம வச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னுங்க இந்த இதுவதான் வந்து பாப்பா வந்து என்கேஜ்மென்ட்க்கு வேர் பண்ண போறது. சோ அதனால அத நாங்க ஓரம் கட்டிட்டோம். அப்புறம் வந்துட்டு இப்ப ரீசன்ட்டா வந்து நம்ம நிறைய சாரீஸ் எடுத்திருக்கோம். ஃபேன்சி சாரீஸ், பட்டு சாரீஸ் அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எடுத்ததுல காட்டிடுறேன். இது ஒரு சாரி. இது ஏன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம சென்னை சில்க்ஸ்ல எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா பார்க்கும்போது நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தது. அதனால நாங்க இது எடுத்தோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் சாரி ஃபுல்லா இது மாதிரி என்ன டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி வந்து இருக்கு. இதுதான் ஃப்ளவர் வருது. இது முந்தி. இது ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன்ல வந்து சாரி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கீழே பார்டர்ல, அதாவது மேல வராது, கீழே ஆஃப்ல வந்து மட்டும் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வருது. இதுதான் வந்து என்னோட சாரி. சும்மா வந்து எங்க போனா வந்தா கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சாரீஸ் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாக்கும் நாங்க வந்து ஏகப்பட்ட சாரீஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. சோ அதனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அடுத்த ஸ்ட்ரெச் போய் வாங்காதீங்க, ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸ் ஆகும், அப்பப்போ வாங்கிக்கோங்கன்னு. சோ அதனால அப்பப்போ வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து நானும் அவளும் சென்னை சில்க்ஸ்ல ஒட்டுக்கா எடுத்தது. அவ அந்த சாரி எடுத்தாளா, நான் அந்த சாரி எடுத்தேன். மோனா வந்து இந்த சாரி எடுத்தா. திஸ் இஸ் மோனா சாரி. இது முந்தி, இது வந்துட்டு பிளவுஸ். இன்னும் இது தைக்க கொடுக்கல. இப்போதைக்கு அவளுக்கு தைக்க கொடுக்க வேணாம், எடுத்து மட்டும் வச்சிருவோம். ஏன்னா ஒரு வருஷத்துல சடார்னு குண்டாயிட்டானா பிளவுஸ் வேஸ்டா போயிடும்ல. அதனால வந்துட்டு அப்பப்ப ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் தேவைங்கிறத மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் வாங்குறதெல்லாம் அப்படியே நம்ம பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து இதுதான் சாரி ஃபுல்லா ஒர்க். இந்த மாதிரி இது என்ன சொல்றது, மல்டி கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் மாதிரி எல்லாமே கலர்ஸ் இதுல மிக்ஸ் ஆகி வரும். இதுவும் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மடிச்சிட்டோம். இதை எங்க ஓரம் கட்டி வச்சிருவோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட். வந்து எப்படி சொல்றது அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியா ஒண்ணு போயிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பதான் வந்துட்டு எங்க ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மோனாக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியா மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. மோனாக்கு வந்து ஒரு வரன் அமையறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹோல் ப்ராசஸ்மே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது எங்களுக்கு. மோனாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரன் எல்லாம் வந்தது, தட்டி போச்சு. ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு ரீசனே தெரியல. நாங்க ரொம்ப அப்செட்டா இருந்தோம். என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கட்டத்துல நம்ம நின்னுட்டு இருந்தோம். அப்பதான் வந்து எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியை பாருங்க, அப்பதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நாங்க ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு மீட் பண்ணோம். அவங்க பேர் வந்து கீதாஞ்சலி காரு. இது நாங்க எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடாக்ல தான் நம்ம மீட் பண்ணோம். அப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள கேட்ட கேள்வி மோனாவோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் கேட்டாங்க. நாங்க அதை சொன்னோம். அவங்க சொன்னது வந்து மோனாக்கு வரன் அமையறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா நினைச்சேன். எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்துட்டு எங்க ஃபேமிலியில என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க எனக்கு 2 சொல்யூஷன் கொடுத்தாங்க. அவங்க வந்து அதை 9 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நாங்களும் ஃபாலோ பண்ணோம். உண்மையாவே சொல்றேன், அது நல்ல ஒர்க் அவுட், ஒரு மேஜிக் மாதிரி. அந்த 9 டேஸ்க்குள்ள எல்லாமே உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி அது நடந்துருச்சு. அவங்க கிட்ட பேசின அந்த 2 வீக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா வரன் அமைஞ்சிருச்சு. எங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரீம்ல இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க எங்க கிட்ட சொன்னது வந்து அடிச்சு ஆணித்தனமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 2024ல வந்து மோனாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துரும், 2025க்குள்ள மேரேஜே நடந்துரும் அப்படின்னு சொன்னது வந்து இன்னுமே எங்களுக்கு ஷாக் ஆச்சு. அதே மாதிரி உங்க ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்ட்ரோடாக்க நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க பேசுங்க.
அவங்க கிட்ட பேசினா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஜாப் கிடைக்காது, அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி வரன், அப்புறம் லேண்ட் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, நீங்களும் ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆஸ்ட்ராடாக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்ப திரும்பவும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இது வந்து நாங்க டி நகர்ல வாங்கினோம், எங்களுக்கு 2 பேத்துக்குமே பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோட சாரி, அவ மட்டும்தான் மல்டி கலர் எடுப்பா, நானும் எடுப்பேன். பார்த்தவனே எனக்கும் டக்குன்னு பிடிச்சிருந்தது. இது சூப்பரா இருந்தது. இது வந்து முந்தி எங்கப்பா, இதுதான் முந்தியா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முந்தி. ஆமா இதுதான் முந்தி, இது முந்தி. அப்புறம் பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளைன் ஒரு லைட் ப்ளூ பிளவுஸ். ஓகேங்களா, இருக்காங்க. இதை வந்து நம்ம தைக்க கொடுக்கணும், இப்ப ரீசெண்டா தைக்க கொடுக்கணும், இது தேவைப்படுது எனக்கு இல்ல, அதனால ஓகே நம்ம அப்புறமா மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆகும், நம்ம அப்புறம் வீடியோ அப்புறம் அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஆகும். இந்த சாரி நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, நம்ம தான் வாங்கணும் அப்படின்றது நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். இது வந்து முந்தி, இது பிளவுஸ் நான் அங்க காணோம், பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உள் பூசுவோம், பிளவுஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் அது காட்டுறேன். இதுதான் வந்து ஈஸ்ட் கட்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த நேரத்துல நமக்கு வந்து டைம்ல அப்ப மண்டையில என்ன தோணுதோ அதெல்லாம் நாங்க செய்வோம். அதனால இதுவும் நீங்க பாத்துட்டீங்க. அப்புறம் வந்து இது பாக்கல நீங்க, இது நாங்க காட்டல, இது புதுசு. இது வந்து மோனாக்கு. இப்ப வந்து டிஷ்யூ என்னது டசர் சில்க் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட இது வந்து சாரி ஃபுல்லாவே எப்படி மாத்திக்கிறது, சாரி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன வந்து காப்பர் ஜரிகளை வந்து இந்த மாதிரி புட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் முந்தி ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்குது. இது பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் தண்ணிக்குள்ள தாமரை இருக்கிற மாதிரி அழகா இருக்கும், கலர் கலரா தாமரை இருக்குது. அதுக்கு வந்து இந்த பிளவுஸ் அதே மாதிரி காப்பர் ஜரிகையில ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பரா இருந்தது. நாங்க பார்த்ததையுமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்தா கிரீன் கலர், ஏன்னா கொஞ்சம் ஒல்லியா இருக்கால, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி ஃபுல் நிக்கிறது நம்ம எடுத்தோம். கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் குண்டா தெரியவாள்ல, அந்த கான்செப்ட்ல நம்ம எடுத்தோம். அப்புறம் இது முந்தி, இது ஒரு எம்ப்ராய்டரி சொல்றது எலகண்டா ஒரு சின்னதா ஒரு ஹெவியா இல்லாம இருக்கும் அந்த மாதிரி. இதோட பிளவுஸ் எங்க மக்கானோ, இதான் பிளவுஸ். ஓ இதுதான், இந்த நிறைய கொச்ச கொச்சன்னு வருது பாருங்க எல்லா இடத்துலயும். இப்ப ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் திருப்பி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே கீழே தான் வருது, டிசைன்ஸ் எல்லாம் மேல எதுவுமே வரல, கீழே தான் டிசைன். இந்த கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது பாத்தீங்களா, பிளவுஸ் ஃபுல்லா இருக்கிறது. இதுதான் பிளவுஸ், இதுதான் பிளவுஸ். சரிங்களா, நீ மோனா கரெக்டா கண்ணீர் வரும் இதுக்கு பிரிச்சு போட்டதுக்கு கரெக்டா பாத்துட்டே இருக்குது அங்க இருந்து. அடுத்தது இதையும் பாத்திருப்பீங்க, மோனாக்கு வந்து இதையும் எடுத்தது நம்ம பாத்திருப்பீங்க. இது வந்துட்டு இது பிளவுஸ் தைக்க நம்ம கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பிளவுஸ் இருக்காது இதுல. இது வந்து சாரி மட்டும் இருக்கும். இது முந்தான, இது எனக்கு எப்படி இருக்குது, இது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, திருப்புங்க. இதுதானே சாரி, முந்தானி தானே இது, இதுதான் முந்தானே. நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ற, இது முந்தானே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன பாக்குற, சூப்பர். இது சாரி ஃபுல்லா வந்து என்னமோ கோல்டன் கலர்ல வந்து, அங்க பாக்கும்போது இதை மஞ்சள் கலர்ல போட்டோல பாக்கும்போது தெரியுது உங்களுக்கு, அங்க பாக்கும்போது வேற மாதிரி தெரியுது போல, நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி கோல்ட்ல தெரியுதுல, ஃபுல் கோல்டு, டார்க் கோல்டு மாதிரி தெரியுது, கிளிட்டரிங் கோல்டு. நல்லா இருக்கு இதுவும். திஸ் இஸ் மைன், இது வந்து லைட் கோல்டு. இதோட பிளவுஸ் நம்ம கொடுத்துட்டோம். இதோட முந்தி இதுதான். இது எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு மெயின் மேட்டர். கடைசியா இதை காட்டினது காட்டிடுறேன். அப்புறம் இதையும் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர். சாரி, இது இந்த சாரி தான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி கட்ட போறேன். சாரி எல்லாம் ஃப்ளீட் பண்ணி வாங்கினேன், ஏன் இப்படி கச்சா முச்சான்னு வச்சிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நீங்க போயிட்டு ஜுவல் செட் பார்த்து வச்சுட்டு வாங்கினது, அதனால. அதுக்கு மேட்சா நான் செருப்பு வாங்கிடுவேன். இதுதான் செருப்பு, எப்படி இருக்கு சொல்லுங்க, ஓகேவா? ஆனா விலையெல்லாம் தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையா நினைக்காதீங்க, எனக்கும் இரு மெயின் மேட்டருக்கு நான் வர்றேன், சரியா? ஓகேவா? அடுத்து இது எந்த கரெக்டா பஸ்ல தான் எதுல வருது, ஓகேவா? இருப்பா சில்க் லேபிள் பிஞ்சில போகுது. இதெல்லாம் நீங்க பாக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் புதுசு, புத்தம் புதுசு. இதெல்லாம் சொல்ற மாதிரி மாமா சொல்ற மாதிரி புதுசா இருக்கு. இதெல்லாம் இது நேவி ப்ளூல பிங்க் காம்பினேஷன். நல்லாதான் அப்படி வெறிய வர மாட்டேங்குது. நேவி ப்ளூல பிங்க் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது
அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இதுதான் முந்தி, இந்த லாவெண்டர் கலர் ஏதோ மிக்ஸ் ஆகி. இது ஏன் அப்படி குடுக்குறாங்கன்னு தெரியல. எல்லா முதல்ல இந்த பார்டர் கலர்ல தானே முந்தி வந்து இருந்தது. இப்ப ஏன் முந்தி கலர்ல பார்டர் கலர்ல சாரி கலர்ல வருதுன்னு தெரியல. ஃபேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ண தப்ப அப்படி கரெக்ட் பண்ணி ஃபேஷனா கொடுத்துறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து பிளவுஸ் ஃப்ரண்ட் என்னமோ கலர்லாம் வருது. இப்போ எதுவுமே கெஸ் பண்ணவே முடியல. நிறைய சாரீஸ் இருந்தா எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். எதை வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே அழகா இருக்கு. அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல. ஓகேவா, இது நம்ம எடுத்து வச்சிருவோம். இது சில்க் சாரி ஃப்ரெண்ட்ஸ், 4 சில்க் சாரி. அதுல ஒண்ணுதான் மோனா கட்டுறா, மீதி 3 நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா, கையில தொடும் போதே ஆசையா இருக்கு. எப்ப கட்டு கூட. ஓகேவா, இது நெக்ஸ்ட் சில்க் சாரி. இது டபுள் ஷேட் ராமர் கிரீன் அந்த மாதிரி ஷேட்ல. ஓகேவா, இது டபுள் ஷேடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிங்க் முந்தான பாத்திக்கோங்க, பிங்க் முந்தான, அப்புறம் பிங்க் பிளவுஸ். சரிங்களா, இது பெருசா இருக்குது. இழுக்காதப்பா, அப்புறம் மடிப்பு கலந்துருப்பா, என்னால மடிக்க முடியாதுப்பா. அதனாலதான் இப்ப இதெல்லாம் வந்துட்டு மடிப்பு கலையாம வைக்கணும்ப்பா இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு கலர். This is also very nice. என்னடா எல்லாம் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க, டிசைன் மட்டும் வேற வேற, கலர் மட்டும் வேற வேற, ஆனா பிளைன் சாரீஸ் ஒரே மாதிரி வருதுன்னு நீங்க நினைப்பீங்க. பிளைன் சாரீஸ் இல்ல, புட்டா வருது இல்ல, புட்டா வருது, ஆனா கலர் மட்டும் வேற. பிங்க் பார்டர்ல வந்துட்டு பிங்க் பார்டர்ல வந்துட்டு கலர் மாறி மாறி வருது இல்ல, அதனால மேபி அவங்க யோசிப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிங்க் தான் குடுக்குறாங்க. ஒரு பிங்க் வந்துருது உள்ளுக்குள்ள பட்டு சாரியில. நல்லா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல. இதுக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதுக்கு இந்த டார்க் பிங்க் கொடுத்து இதுக்கும் பிங்க் ப்ளவுஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் பிங்க். ஒரு பிங்க் பிளவுஸ், ஒரு 4 பிங்க் பிளவுஸ், 3 பிங்க் பிளவுஸ் நம்ம மாத்தி மாத்தி வச்சுட்டோம். காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் தச்சா நிறைய பட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னாங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, ஆனா கலர் மேட்ச் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனா ஓகே. அப்புறம் இதையும் பாத்திருப்பீங்க, லாஸ்டா ஒரு சில்க் சாரி. இவ மோனா கன்ஃபியூஷன், ஒரு 3-4 சாரி வச்சுனுக்குது. எதை கட்டுறது எதை வைக்கிறதுனே அது மொத்தம் 4 சாரி ஆயிடும். கலகால் புரியாம உட்கார்ந்துனுக்குது, அது கன்ஃபியூஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்குனது. நம்ம எல்லாரும் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு, இன்னும் பிரைட்டா பாக்கலாம் அப்படின்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு 4 வாங்கியாச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு அவ கொடுத்து விடணும் தான். ஆமா, அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது பிள்ளைக்கு நல்லா பிரைட்டா இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம எடுத்து வச்சுட்டு மெயின் மேட்டருக்கு ஹீரோ வருவார் பாருங்க. இப்ப ஹீரோக்கு ஹீரோவே வருவாரு. இவருக்கு மட்டும் 2 ட்ரெஸ் தான், எனக்கு மட்டும் 1 ட்ரெஸ். நானும் ரெடி பண்ணுவேன் பாரு. நான் 2 ட்ரெஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளேசரும் ஒன்னு வச்சிருக்கேன். இதுதான் நான் தான் காட்டுறேன்ல, அப்படியே உனக்கு அவசரம் கொடுக்க. இதுதான் எனக்கு. இதை போட்டுட்டு அந்த தொப்பி எல்லாம் போட்டுட்டு நீங்க ஆல்ரெடி நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க, வந்திருக்கோம். அந்த தொப்பி எல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அது எப்படி இருந்ததுன்னா விஜிபில வந்துட்டு ஒரு தாத்தா சிரிக்காம நின்னுட்டு இருப்பாரு. இது பேண்ட் சொல்லிட்டு இருக்கல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி போட்டா ராஜா. அந்த தாத்தா சிரிக்க மாட்டாரு, இந்த தாத்தா சிரிச்சுட்டே இருப்பாரு, ஈனு பல கட்டினே இருப்பாரு. இவரை சிரிக்க வைக்காம இருக்கிறது என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், மேரேஜ், ரிசப்ஷன் 3 நடக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்ல. சோ அதனால டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்றதுனால பொண்ணோட அப்பா வச்சேன் நான், டிஃபரன்ஸ் காட்டணும்ல. அதனால வந்து இதையே எடுத்தேன். பொண்ணோட அப்பா பாவமா நிப்பாங்கப்பா, இந்த அப்பா அப்படி இல்லப்பா, பிரிஸ்கா நிப்பாரா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேட்சா இந்த பேண்ட்டுக்கு மேட்சா ஷூ கொண்டா. ஷூ மறந்துட்டேன் நான். என்ன சொல்லுவாங்க அந்த இதுல வருமே, அந்த வேட்டை ராஜா வரார் என்னது, ராஜாதி ராஜ குலத்திங்க. இதெல்லாம் வந்து நான் முதல்லயே யோசிச்சு வச்சிருந்தது. சவுண்ட் கேக்குது. ராஜாதி ராஜ நான் அதை போட்டு நடந்து வரும்போது இல்ல, நீ வந்து ராஜாதி ராஜ குலத்தங்க, ராஜ கம்பீர, ராஜ குல திலக, இது எல்லாத்தையும் எழுதி மனப்பாடம் பண்ணிடணும். ராஜா மகேஷ் ராஜா வரார் அப்படின்ட்டு சரி போட்டு டப்பு நடந்து வருவாரு.
இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போட போறாரு. எடுத்து வச்சுருவோம் பத்திரமா. இதா கவர் அழுக்காயிடு புதுப்பி. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் இதை நம்ம இப்படி கீழே வச்சிடலாம். அப்புறமா மடிச்சு எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சிடலாம். அவசரப்பட்ட அவசர கொடுத்த ஊருக்கு முன்னாடி போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. இது மௌலிதா. இது மௌலியோட பிளேசரு. பிளேசர் மட்டும் வச்சிருக்கான். இது வந்து ஈஸ்டர் போடுறதுக்காக நம்ம எடுத்தோம். இன்னும் பேண்ட் ஷர்ட் அவனுக்கு எடுக்கணும். அது போக மோனா என்கேஜ்மெண்ட்டுக்கு சார் ஒரு ட்ரெஸ் சொல்லியிருக்காரு. அது வந்து யார் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நாளைக்கு தான் சர்ச். இது வந்து இவரோடது பிளேசர் மட்டும். சரிங்களா, காட்டுறேனே. என் மூஞ்ச மறைச்சு இப்ப காட்டணுமா? நானு மூஞ்ச மறைச்சிட்டு நான் காட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட இன்னொரு பிளேசர். இது ஈஸ்டருக்கு போடுற ட்ரெஸ். இதுவும் பாப்பாவோட என்கேஜ்மென்ட் தான். உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது பாப்பா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி நானும் என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுவேன். பாப்பா வந்து அவங்க கொடுத்த உடனே மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்குற சாரி கட்டிட்டு வர போகும்போது நான் இன்னொரு ரூமுக்கு என்னோட ராஜா பகுத் ட்ரெஸ் எடுத்துன்னு கிளம்பிடுவேன். அப்ப நான் மட்டும் ஒரே வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா. அதை விட்டு நான் மட்டும் நான் போனேன்னா சட்டுன்னு 2 நிமிஷத்துல வெளில வந்துருவேன். நீ வருவியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது. இன்னும் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு தனி வீடியோவா நாங்க போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.